விஜய் அவர்கள் இந்த நேரத்துல முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்கணும். ஆனா இது வரைக்கும் அவர் முதலமைச்சரா பதவி ஏற்கல. அதற்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கூட இருந்து ஒருத்தர் சின்ன குழப்பத்தை உண்டாக்கிட்டாப்புல, அந்த குழப்பம் தான் காரணம். அதனாலதான் விஜய் அவர்கள் முதலமைச்சரா இதுவரைக்கும் பதவி ஏற்கல. தான் முதலமைச்சரா பதவி ஏற்கிறதுக்கு காரணம் விஜய் தான். அவர் ஒரு பாயிண்ட ஆளுநருக்கு தானே என்னையால ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு ஒத்துக்கொண்டுற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையை அவரே தெரியாம கொண்டு கொடுத்துட்டாரு. அதை ஒண்ணு வச்சுதான் விஜய இந்த ஆளுநர் தரப்பு மிரட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ இந்த பிரச்சனை என்ன? இது விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? சரி, மாட்டியாச்சு, என்னதான் பண்றது? அவர்கிட்ட இருக்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒரு சின்ன தவறு தான். அந்த சின்ன தவறு எப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா ஒரு ஆதரவு கொடுங்க. தமிழக வரலாற்றிலே இப்படி ஒரு சட்ட சிக்கலை பார்க்காத ஒரு கட்சினா தாவேக்காவா தான் இருக்கும். யாரும் எதிர்பார்க்காத பார்க்கல, அதிக இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருந்த ஒரு கட்சி தாவேக்கா விஜய் கட்சி. அந்த விஜய் கட்சியில விஜய் பண்ண ஒரு சிறு தவறா அல்லது கூட இருந்த கைப்பிள்ளையில் பண்ண சிறு தவறான்னு தெரியல. அந்த ஒரு சிறு தவறு இன்றைக்கு விஜய் தமிழக முதலமைச்சரா ஆகி ஆட்சி செஞ்சிருப்பாப்ல. ஆனா இன்னைக்கு அது இல்லாம போயிட்டு அதுக்கு காரணம் தான் பெரிய காரணமாச்சு. சின்ன பிள்ளைத்தனமா சொல்லுவாங்க இல்லையா, அந்த சின்ன பிள்ளைல கொண்டு ஆட்சி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா ஒரு வேலையை பண்ணிட்டாப்புல. அதுதான் இவ்வளவு சட்ட சிக்கலுக்கும் ஒரு பிரச்சனை. மட்டும் ஆளுநர் ரொம்ப பிடிவாதமா உங்களால முடியாதுன்னு சொல்றதுக்கும் அந்த காரணம் தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, எப்பா எனக்கு 107 எம்எல்ஏக்கள் இருக்கு, நான் ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னு ஆளுநர்கிட்ட போயிருந்தேன்னா சரி, நீ ஆட்சி அமைச்சிருக்கேன்னா மற்ற யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. அதிமுகவுக்கு 62, திமுகவுக்கு 70 சில்லற தான். அப்போ பெரும்பான்மை உள்ள கட்சி அந்த முறையில திமுகவும் அதிமுகவும் கூட முடியாது, தாவேக்காவை தான் கூட முடியாதுன்னு ஆட்சி அமைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க முதலமைச்சரா பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட 118 எம்எல்ஏ இருக்குன்னு வாக்கெடுப்புல அவர் நிரூபிச்சிருக்கலாம். ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னா, இதுலதான் ஒரு சின்ன சட்ட சிக்கல். இந்த சட்ட சிக்கல தான் மாற்றிருக்காப்புல. இவர் என்ன பண்ணிட்டாப்புல, என்கிட்ட 107 இருக்கு பிளஸ் ஒரு 5 112 எம்எல்ஏக்கள் கூட்டணி ஆட்சியை நாங்க அமைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாத கடிதத்தை கவர்னர்கிட்ட விஜய் கொடுத்துட்டாப்புல. அப்போ அந்த விஜய் கொடுத்த கடிதத்தின் மூலமாக கவர்னருக்கு ஒரு பெரிய பாயிண்ட் ஒரு சிக்குது. நீங்க பெரும்பான்மை கட்சி, அதனால நாங்க ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ட்டு நீங்க ஆட்சி அமைக்க கூறல. நீங்க அப்படி கோருந்தா நான் உங்களை பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்போம். ஆனா பெரும்பான்மையான கூட்டணிகள் எங்கிட்ட இருக்கு, அதனால ஆட்சி அமைக்க என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்க. பெரும்பான்மையான கூட்டணி அப்படின்னா 118 வேணும். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது 117 தான். சரி, 115 தான் இங்க இருக்கு. எங்க உங்ககிட்ட கூட்டணி பெரும்பான்மை இருக்கு? உங்க 107 பிளஸ் காங்கிரஸ் 5 அப்படின்னு 112 தானே இருக்கு. 18க்கு இன்னும் 6 தேவைப்படுது இல்லையா? அப்போ நீங்க கூட்டணி ஆட்சி அமைக்க அந்த 6 எம்எல்ஏக்களோட அல்லது அந்த கூட்டணி கட்சியோட கையெழுத்து கொண்டு வாங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு, கூட்டணி அமைச்சு, அதாவது நல்ல புண்ணிய கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பதவி பரிமாணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு ஆளுநர் சொல்லிருக்காப்ல. அதாவது பெரும்பான்மை கட்சி ஆட்சி அமைக்கும் போது எந்த பிரச்சனை கிடையாது. நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம், எங்ககிட்ட எங்க கூட எத்தனை கூட்டணி கட்சிகளை வரப்போகுது அப்படின்னு சொன்னனால அப்ப நீங்க அதை காட்டுங்க அப்படின்ட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாப்ல. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. இந்த பிரச்சனையில தான் சரி இப்படி மாட்டியாச்சு, நம்ம சட்டமன்றத்துக்கு போலாம் அப்படின்ட்டு, சட்டமன்றத்தில் நம்ம கோர்ட்டுக்கு போய் இதுல ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு பாக்குற சூழ்நிலை அது லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உங்களை பெரும்பான்மை கட்சியா இருந்து உங்களை கூப்பிடல அப்படின்னா நீங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்துக்கலாம். எங்களுக்கு நாங்க தான் அதிகமாச்சு வச்சுக்கோம், எங்களை கூடவே மாட்டுக்காரு அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அப்போ கோர்ட்டு ஆளுநருக்கு ஒரு உத்தரவு கொடுக்கும். சரி, நீங்க பெரும்பான்மை இருக்கோம், அவ்வளவுதான் நீங்க முதல்ல கூப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனா இங்க அந்த பிரச்சனை ஆளுநர் அவர்கள் விஜயை பெரும்பான்மையை நிரூபிக்க கூப்பிட்டு விட்டார்.
சரியா? ஆனா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காகத்தான் விஜய் அவர்கள் என்னிடம் வந்தார் அப்படின்னு ஆளுநர் தரப்பு ஒரு பாயிண்ட வச்சா அதை கோர்ட் ஏத்துக்கிட்டாம நீங்க கூட்டணி ஆட்சி தானே கேட்டீங்க, கூட்டணி ஆட்சினா அவங்க கூட்டணி ஆட்சிக்குள்ள எத்தனை எம்எல்ஏ 192 இருந்தா அந்த எம்எல்ஏ காட்டுங்க அப்படின்னு சொல்லும். இதுதான் விஜய் அவர்களின் மௌனத்திற்கு காரணமாக அமைந்து விட்டது. இந்த இடத்துலதான் விஜய் ஸ்தம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணமா கூடயே இருந்தையே கைக்குள்ள மாட்டிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி கூடயே இருந்த அந்த லாட்ரி சம்பந்தப்பட்ட அவர் தான் ஆதரவுனாதான் இப்படி நம்ம கொடுத்துருவோம், காங்கிரஸ் வந்துட்டுனா உடனே மதிமுக சரி காங்கிரஸ்னா சிபிஎம் சிபிஐ அப்புறம் விடுதலைகளை வந்துடும், நமக்கு ஆட்சி எண்ணிக்கைக்கு உடனே 2 நாள்ல வந்துடுவாங்க, நம்ம அதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சொன்னு அதை கொடுத்தனால இந்த 5 வந்ததுனால இன்னும் 6 வராமல் இருக்கிறதான் விஜய் அவர்கள் இன்று வரைக்கும் முதலமைச்சராக முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார். 6 வந்துட்டா ஒரு ஆட்டோமேட்டிக்கா சிஎம்ஆ பதவி ஏற்றுக்கலாம். அதுக்கெல்லாம் இப்பந்தான் சிபிஎம் சிபிஐ எல்லாம் நாங்கள் உயர்மட்ட குழுவை ஏற்படுத்தணும், உயர்மட்ட குழுவை நாங்கள் நடத்தணும், எங்க கட்சிக்காரனே கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க விஜய விமர்சிக்கிறதுக்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சரி, இது ஒரு கரில் இருக்க. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க என்னதான் செய்யணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பு இருக்கு. சாட்சிக்காரன் கால்ற விட சண்டைக்காரன் காலில் விழுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இதற்கு அடுத்து அதிக சீட்டுகளை கொண்ட திமுக கூட முடியாது. ஏன்னா திமுக ஆட்சியை வெளியே ஏற்றித்தான் தாவைக்கா வந்தது. அதிமுகவை கண்டிப்பா கூடலாம். ஏன்னா அதிமுகவும் தாவைக்கும் ஏற்கனவே எலெக்ஷன் முன்னே நாங்கள் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு ஏகப்பட்ட போராளிகள் பேச்சுவார்த்தைகள் நடந்துருச்சு. அதனால கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்ந்துருவார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில விஜய் கூட சேருவாரா அப்படின்ட்டு நீங்க நினைச்சலாம். கண்டிப்பா நமக்கு இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குற சப்ஸ்கிரைபர் பார்க்குற வீடியோஸ்லாம் கண்டிப்பா சொல்லுங்க, அவர் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்க அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு நீங்களும் கமெண்ட்ல தெரிவிச்சுட்டா நம்மளும் அதை அடுத்த வீடியோவில் பிரதிபலிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விஜய் டைரக்டா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா ஆதரவு கொடுப்பார் அப்படின்னா என்னோட தனிப்பட்ட விருப்பு. நீங்களும் இதில் தெரிவிக்கலாம் வீடியோவில் அவங்க ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத தெரிவிக்கலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சா மட்டும்தான் கடைசி 5 வருஷம் வரைக்கும் இந்த ஆட்சி நிலையா இருக்கும். இல்லைன்னா இந்த சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் இதெல்லாம் நம்பி விஜய் ஆட்சியை ஓட்டிடலாம் அப்படின்ச்சா 1 வருஷம் 1.5 வருஷத்தை தாண்டாது. இதுதான் உண்மை நிலை. அல்லது பார்க்குற மக்கள் நீங்களே சொல்லுங்க, கண்டிப்பா எப்படி ஆட்சி அமைச்சா தாண்டுமா? நீங்களே சொல்லுங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல தெரியுங்க. கண்டிப்பா தாண்டுமா தாண்டாதான்னு எனக்கு தெரிஞ்சு தாண்டதுக்கான வழி இல்லை. சட்ட போராட்டங்கள் எந்த சட்ட போராட்டங்கள் போனாலும் வாய்ப்பு இல்லை. விஜய் செய்த ஒரே தவறு என்னன்னா காங்கிரஸை சேர்த்துக்க கூடாது. கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இணக்கமா போய் அவர் முதல்ல ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஆட்சி அமைச்சு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்த பிறகுதான் இன்னும் பண்ணிருக்கலாமே. அந்த சின்ன தவறை எப்படி கோட்டை விட்டார் அப்படின்னு நமக்கு தெரியல. அதுக்கு மொத்தத்துல காங்கிரஸை கூட சேர்த்தனால்தான் எங்களை பிரச்சனை. காங்கிரஸை கூட சேர்க்கல அப்படின்னு எந்த விதத்திலேயாவது அதிமுக கூட்டணி தாவைக்கா கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழ்நிலை கொண்டு கொஞ்சம் ஒரு 6 மாசம் 7 மாசம் அவரை விஜய் ஆட்சி எப்படி பண்றது அப்படின்ட்டு பார்க்கலாம அப்படின்ட்டு சொல்றலாம். ஒட்டுமொத்தத்தில் மக்களே நீங்களே சொல்லுங்க, விஜய் அவர்கள் செஞ்ச தவறு சரிதானா தவறா? ஏன் விஜய் இந்த தவறுக்கு உறுதுணையா போனாரு? அல்லது விஜய் பேச யாருமே மதிக்கலையா? அல்லது இவர் ஒரு மனுஷனாவே எவனும் கூட இருக்கும் மதிக்க மாட்டேங்கிறானா அப்படிங்கிறத நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. விஜய் செஞ்ச இந்த சின்ன ஒரு தவறு தான் இன்னைக்கு அவரு முதலமைச்சரா ஆயிருக்க வேண்டிய மனுஷன் ஆகாம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காப்ல. பார்ப்போம், சில தவறுகள் அவர்களுக்கு பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆயிருக்குன்னா நேரத்தையே ஆயிருக்கணும். அவருக்குள்ள வழியேற்றம்ல 2 திராவிட கட்சிகளும் போட்டி போட்டு விஜய் அவர்களை குழப்புறாங்க. அங்கங்கே விஜய் ரசிகர்கள்லாம் பூஜைகள் எங்க விஜய் தான் வரணும் அப்படின்ட்டு
தெரியாதா? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம நாளைக்குள்ள வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசுனா நம்ம கண்டிப்பா ஆதரவு கொடுங்க. நன்றி.